10 வயசு மூவ் பண்ணீங்க. ஆமாம் ஆமாம். எனக்கு 53 சார். 55. 55ஆ? இப்போ வந்து உங்களுக்கு நான் 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே பார்த்து கொடுத்தேன் போர். அதுக்கு பிறகு உங்கள் மூலம் என் கூட வேலை பார்த்த சோபியா மூலம் உங்களுக்கு இங்கே நிறைய பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். அது அங்கங்கே பக்கத்து நிறைய பார்த்து கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக கூட அங்கே நம்ம தெற்க ஒரு ஆளுக்கு பார்த்து கொடுத்தோம்ல, அனீஸுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி. தண்ணி சூப்பராக வந்துச்சா? அது அவர் ஏதோ போட்டு இப்போ நான் கிட்ட போகல, தண்ணி நிறைய வந்துச்சு. என்கிட்ட வீடியோ அனுப்பி வச்சார். சரி சரி சரி. இப்போ இவருக்கு வந்து நான் ஒரு 3 ஆண்டுகளுக்குள்ளே பார்த்தேன் நினைக்கிறேன். 3 ஆண்டு இருக்கும். அந்த பையன் பேர் பெத்தேல் ஊரா ஃபாரினில் இருக்குன்னு சொன்னார். ஃபாரினில் தான் இருக்கான். ஆமாம், நான் வந்து சுமாராக தான் வரணும்னு சொன்னேன். ஆனால் நிறைய தண்ணி வீடியோ அனுப்பியிருந்தார். நிறைய தண்ணி, நானே எதிர்பார்க்காத அளவுக்கு தண்ணி. இப்போ இந்த ஏரியாவில் மேற்க கிழக்க நீரோட்டம். சரியா? இப்போ நான் உங்களுக்கு வடக்க இருந்து நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். வடக்க இருந்து நேராக தெற்க நோக்கி ஸ்கேன் பண்ண போகிறேன். 2 ஸ்கேன்லேயும் முடிஞ்சிடும். எது பெஸ்ட் இடமோ அதில் நீங்கள் போர் போட போகிறீங்க. சரியா? வேறு ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். மேற்க கிழக்க தான் நீரோட்டம். போர்வெல் போட்டால் எனக்கு தகவல் தெரியுங்க. வெளியே வந்து தெரிய வேண்டாம். இங்கிட்ட வேறு ஏரியா கிடையாது இல்லை, இங்கே யாரும் போர் போட மாட்டாங்கல்ல. இது வந்து ஃபுல் ஃப்ளாட்டு போட்டாங்க. ஏரியா வரைக்கும் ஃப்ளாட்டு தான். பிளாட் போட்டால் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவருக்கு தேவையான தண்ணி எடுத்தார். அதனால் இங்கிட்டு வேறு யாரும் இப்போ போர் போட மாட்டாங்க. இந்த ஓரத்தை தான் நான் பார்க்க போகிறேன். சரி, ஓகே, பார்ப்போம். இது மருதகுளம், நாங்குநேரி ஒன்றியம். மருதகுளத்தில் இதுக்கு முன்னாடி பல பேருக்கு பார்த்து கொடுத்து ஃபுல்லாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கு. இவர் வந்து நமக்கு ஒரு 15-18 ஆண்டுக்கு மேலே பழக்கம். இங்கே வாட்டர் போர்டு எம்ப்ளாயி ஒரு ஊர் இது. அவர் மூலம் இங்கே நான் பழக்கமான போர் இவருக்கு தான் பார்த்து கொடுத்தேன். அங்கே பார்த்து கொடுத்த போர் சுமாராக இருக்குன்னு சொன்னேன். ஆனால் அது 3-5 ஈல்டு. ஏன்னா இங்கே பக்கத்தில் இந்த மருதகுளம் கம்மா இருக்குது. அதனுடைய ரீசார்ஜிங் எஃபெக்ட்டு, அதோட இங்கே கோட் சைட்டு ரெட்ஜி ஒன்று மேற்க கிழக்க போயிட்டே இருக்குது. அதனால் அந்த ரீசார்ஜிங் எஃபெக்ட்டு, கோட் சைட், இந்த 2 எஃபெக்ட் காரணமாக தண்ணி நிறைய வந்துடும். 100 அடியிலேருந்து 200 அடிக்குள்ளே நிறைய தண்ணி வந்துடும். இதே லைனை பிடிச்சி இங்கே ஒரு ஆளுக்கு அந்த சவுக்க மரமாக தெரியுதில்ல, அவங்களுக்கு இந்த வடக்கு ஓரத்தில் தான் அவருக்கும் பிடிச்சி கொடுத்தேன். அவருக்கும் 3 to 4 ஈல்டு அவருக்கு. இந்த ஏரியாவிலே அதிக தண்ணி அவருக்கு. பட் இந்த ஊரை சுற்றி கணக்கு இல்லாதவருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டாக அந்த காலேஜி மருதகுளம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு தெற்க கொஞ்சம் மேற்க பத்தியப்பாறை ரோட்டில் பார்த்து கொடுத்தேன். அவருக்கும் சுமாராக இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனால் அவருக்கும் நிறைய தண்ணி. காரணம் இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரீசார்ஜிங் எஃபெக்ட் உள்ள ஏரியா. மருதகுளம் கம்மாய், கோவைக்குளம் கம்மாய். அந்த பெரிய குளத்துக்கு பேர் என்ன பேர்? தோட்டாக்குடி குளம். இந்த சுற்றி வர ரீசார்ஜிங் எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அதனால் பாறை சிதைவை கண்டுபிடிச்சா போதும், தண்ணி நிறைய வந்துடும். 100 அடி 200 அடிக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி வந்துடும். அது நம்ம வர்ற வழியில் ஒரு மெயின் ரோட்டில் ஒரு சின்ன ஊருக்கு, என்ன ஊர்? பாக்கியநாதபுரம். இந்த ஏரியாவிலேயே நான் போர்வெல் போட்டு அதிக தண்ணி வந்தது பாக்கியநாதபுரம் பஸ் ஸ்டாப்புக்கு கிழக்க போட்ட போர் தான். 100 அடியில் ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே ஈல்டு. அது பாக்கியநாதபுரம் ஊருக்காக வாட்டர் போர்டுக்காக போட்டு கொடுத்தது. ஸோ இந்த ஊர் மருதகுளங்கிற ஊர் அருமையான ஊர். மழைப்பொழிவும் நல்லாயிருக்கும். ரீசார்ஜிங் எஃபெக்ட் உள்ள ஊர், அதான் முக்கியம். மருதகுளம் கம்மாய், தோட்டாக்குடி கம்மாயின்னு நல்ல ரீசார்ஜிங் ஃபேக்டர் இருக்குது. இங்கே வந்து சீனிக்கல் பாறை கொடியும் உண்டு. அதை கரெக்டாக நம்ம கணிச்சு போட்டாலே போதும், 3-4 தண்ணி வந்துடும். எல்லாமே நல்லா ஓடுது இல்லை? அதான் இப்போ வந்து நிறைய கணக்கு இல்லாத போர் ஆகிடுச்சு. அதனால ஓடிடுறது. இப்போ அவருக்கு நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்கு இல்லை? சரி சரி. எனக்கு கேப்பு ஜாஸ்தி. ஒருத்தருக்கு சரியான தண்ணி அடிச்சு போர் 2 போர். அதுக்கு இந்த ரோட்டுக்கு இந்த ஊருக்கு கிழக்கையும் நிறைய பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். ஆண்டருடைய கிருபை. இந்த ஓட்டம் இயற்கையினுடைய அமைப்புங்க. சிங்கிகுளத்து ஆறு இருக்கா சார்? 3 அடைப்பு தெற்கு காடு வெட்டி அடுத்தாலும் சிங்கிகுளம். இதுக்கு நேர மேற்க வந்து சிங்கிகுளம் வராது. சிங்கிகுளத்துக்கு வடக்கு நீங்க சொல்லிடலாம். இப்படியே வடக்க லாந்தி போகுதுன்னு. இங்க இப்படி போக போக எங்கிட்டு போயிடும். மேல 3 அடைப்பு சரியான தண்ணி. நீங்க சொல்றீங்களா 5 இன்ச் தண்ணி வந்துரும். ஆமா, 3 அடைப்பு தானே மேலாண்ட. இந்த லைன் தான் அப்படியே போகும். அந்த வாய்குளத்துக்கு வடக்க. கரெக்ட். வாய்குளத்துல தண்ணி கம்மி, வாய்குளத்துக்கு வடக்கு கரெக்ட். காடு வெட்டி அந்த 3 அடைப்புல எல்லாம் உள்ளவங்க பெரும்பாலும் சென்னையில் வேலை பார்க்காங்க. அவங்களுக்கு நான் பார்த்து கொடுத்துருக்கேன். ஒரு தோட்டத்துக்கு ஒரு பச்சை துண்டுக்காரரு முந்தி ஆண்ட பேசிட்டு இருந்தாரு. அங்கே வந்திருந்தியா? அவருக்கு 3-4 தண்ணி போல வந்துச்சு. ஸோ இது ஒரு நிலத்தடி ஆறு.
இதில் வந்து மேற்கே கிழக்க இந்த நிலத்தடி ஆறு போயிட்டே இருக்குது. ரீசார்ஜிங் எஃபெக்ட் உங்கள் ஊர் மாதிரி ரீசார்ஜிங் எஃபெக்ட்னா என்னென்னு தெரியல இல்லையா? இந்த குளம் மருத குளம் கம்மாய், தோட்டக்குடி கம்மாய். ஆமாம், இது மெயினாக உங்களுக்கு வந்து தோட்டாக்குடி கம்மாய் தான். ஏன்னா அந்த மருத குளம் கம்மாய் அது அங்கே கிழக்க போயிடும். இந்த எஃபெக்டை வச்சு இங்கே நல்ல தண்ணி வரும். உங்கள் மருத குளம் ஊருக்கு அங்கிட்டு தானே கிழக்கு தானே போர் போட்டுருக்கேன். அது என்ன ஊர்? எது? அந்த ஊர் அது கருப்பு கட்டி. அதுக்கும் 2 ஊருக்கும் சேர்த்து அங்கே கிழக்க போர் போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த குளத்துக்குள்ளேயே போர் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதில் ஒரு போர் போட்டு வச்சுருக்கேன். இந்த வடகிழக்கு மூலையிலேருந்து தெற்கு நோக்கி பண்ண முதல் 45 மீட்டர் ஸ்கேனில் 5.5 மீட்டரில் அருமையான ஒரு இடம் அமைஞ்சிருக்கு. முதல் ஸ்கேன்லேயே இதுக்கு நேர கிழக்கு தான் நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாயிண்ட்டு பிடிச்சி கொடுத்த ஒரு பாயிண்ட்டு இருக்குது. இவருக்கும் கிழக்கு அந்த கட்டடம் தெரியுது இல்லையா? அதுதான் இவருக்குள்ள பாயிண்ட்டு. ஸோ இந்த ஏரியானுடைய மேற்கு கிழக்கு நீரோட்டத்தை கரெக்டாக காட்டியிருக்கு. இதில் 1% கூட மிஸ் ஆகாது. 80 அடியிலேருந்து 120 அடிக்குள்ளே தண்ணி கண்டிப்பாக வந்துடும். இந்த இடத்துல மினிமம் 2 இன்ச்சு, மேக்ஸிமம் 4 இன்ச்சு எல்டு இதில் தண்ணி டெஃபரெண்ட்டாக வரும். இது 2வது ஸ்கேனு. 45 மீட்டர் லென்த்து, 125 மீட்டர் ஆழம். அதாவது முதல் ஸ்கேனுக்கு நேராக பேரலாக மேற்க. ஏன்னா கொஞ்சம் கரண்ட்டு கேபிளை, ஏன்னா கரண்ட் லைன் அங்கே தான் இருக்குது. கேபிளை கொஞ்சம் மிச்சம் பண்ணுறதுக்காக அதே சரம் நம்ம வடகிழக்கு மூலையில் அடையாளம் வச்ச அதே சரம் இங்கே மேற்க கண்டினியூ ஆகுதான்னு உறுதி பண்ணுறதுக்காக இந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இப்போ 15-18 ஆண்டுகளுக்கு முன்னாடி போட்ட போர் அது. அந்த சரம் இன்னும் தெற்க ஒரு ஸ்கேன் எடுத்தால் அந்த சரம் மாட்டோம். பட் அது அதை போர் பாதிக்கப்படக்கூடாது. இப்போ இந்த 2வது ஸ்கேனில் அந்த சரம் அமையுது. பட்டு அதை விட குறைவாக தான் இருக்குது. இது வந்து கிழக்கு மேற்கு தான் இந்த நீரோட்டம். கரெக்டாக கிழக்கு மேற்க இது அமையுது. இதுக்கு இங்கிட்ட 2 போர் இருக்குது. இதில் இந்த பம்பரம் தான் நான் பார்த்து கொடுத்தது. அதுக்கடுத்து அவங்க அண்ணன் அவங்களே கெஸ் பண்ணி மேற்க அவங்களே போட்டது. இப்போ அந்த சரம் வந்து இதுக்கு நேராக பக்கத்தில் இருக்கியா பிடிச்சி வச்சுருக்கோம். இது 1.5 ஏக்கர். 1.5 ஏக்கர் தான். அடுத்த ஒரு துண்டு 1.5 ஏக்கர் கிடக்கு. ஓ, தனியாக ஒரு 1.5 ஏக்கர் கிடக்கு. சரி, இந்த 1.5 ஏக்கரில் எத்தனை போர் போட்டிருக்கீங்க? இதில் இப்போ ஒரு போர் தான் போட்டிருக்கு. கம்ப்ரஸர் அளவில் தான் ஓடுது. என்ன அந்த அதில் கிடக்கு இந்த முக்கில். இந்த ஏரியாவிலேயே பாறையமைப்பு மேற்க கிழக்க தான். அதனால் வடக்க இருந்து தெற்கு நோக்கி ஸ்கேன் பண்ண போகிறோம். இப்போ பைப் லைன் இதில் கீழே பூமிக்கு கீழே இதில் ஒரு பைப் லைன் கிடக்கு. இங்கேருந்து ஒரு 30 அடி தள்ளி ஒரு பைப் லைன் கிடக்கு. அதே மாதிரி இங்கிட்ட ஒரு 30 அடி தள்ளி ஒரு பைப் லைனுக்கு பேரலாக கிடக்கு. அதனால் அது பாதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே குறுக்கு வாக்கில் ஒரு பைப் லைன் கிடக்கு. அப்படி தானே? எல்லாமே 2 அடிக்குள்ளே தான் கிடக்கு. நான் ஸ்கேன் பண்ணி பார்க்க போகிறேன். குறுக்கு வாக்கில் பெரும்பாலும் பாதிக்காது. பேரலாக 20 அடிக்குள்ளே வச்சா தான் அது பாதிக்கும். அதனால் அதை விட்டு ஒரு 30 அடி தள்ளி இங்கே ஒரு லைன் ஒன்று இருக்குது. அதுலேயும் 30 அடி தள்ளி பார்க்க போகிறோம். எவ்வளோ அடி ஆழம் ஸ்கேன் பண்ணணும்? எத்தனை அடி ஆழம் நீங்கள் போர்வெல் போட தயாராக இருக்கீங்க? 1000 அடி போட தயாராக இருக்கும். 1000 அடி அப்போ 300 மீட்டர் பார்க்கணும். 300 மீட்டர்னா 1000 அடிக்கு கொஞ்சம் குறைவாக வரும். 900 அடிக்கு மேலே வரும். பார்த்துறவா? சரி, அப்போ 900 அடி. அப்போ 300 மீட்டர் பார்ப்போம். ஏன்னா இது அவ்வளோ வறண்ட பகுதி ஆகி போச்சு. சங்கரன் குடியிருப்பதுக்கு நேரம் தானே இருக்குது. அங்கே 2 போர் கொடுத்தேன். 2 சரியான தண்ணி. ஆமாம், அது அவர் பெரும்புள்ளி. சங்கரன் குடியிருப்பு அவர் பொள்ளாச்சியில் இருக்கார். போர் பாயிண்ட் பார்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. எது? சும்மா தேங்காய் வச்சு அதையும் செக் பண்ணால் பண்ணிடும். அது பார்த்தேன்னா கல் நட்டிருக்காங்க. அதானே, இப்போ அதை செக் பண்ணிடும். பார்த்து வச்சுட்டு சரி, அந்த இடத்த இப்போ செக் பண்ணி தண்ணி இருக்கல. எனக்கு 3000 மேலே கொஞ்சம் ஆளுக்கு ஒரு இடமா சொல்கிறாங்க. சரி, அதனால் அது ஐயா, அது அது எப்படி நான் சொல்ல வரல. இப்போ விஞ்ஞான முறைப்படி பார்க்க வரோம். விஞ்ஞான முறைப்படியிலே தவறு நடக்கும். எப்படின்னா இந்த பைப் லைன் பாதிப்பினால தவறான ரிப்போர்ட் வந்துடக்கூடாதுன்னு பயத்தில் தான் இவ்வளோ நேரம் எடுத்து அதை வெரிஃபை பண்ணியிருக்கேன். என்ன, நமக்கு தரையாக இருந்துட்டுனா எனக்கு ஒரு சந்தேகம் இல்லை. 100க்கு 100 கரெக்டாக இருக்கும்.
இப்போ அண்டர் கிரவுண்ட் பைப் லைனு, தண்ணி தொட்டி, கிணறு, மூடின கிணறு, இதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. சரி சரி சரி. சரி, இதை கவர் பண்ணி ஸ்கேன் பண்ணிடலாம். ஸோ சாத்தாங்குளம் தஞ்சை நகரம், நாட்டு சஞ்சய் நகரம் அப்படி தானே? தஞ்சை நகரம். தஞ்சை நகரம் 1.5 ஏக்கர் இடம். இதில் முதல் ஸ்கேன் வடக்கிருந்து தெற்க நோக்கி. இவங்க ஆல்ரெடி கம்பு தேங்காய் மூலம் சுற்றி 2 இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. அந்த 2ஐயும் இணைச்சி இப்போ ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்குது. அந்த 2லேயும் தண்ணி இருக்கா இல்லையாங்கிறது இப்போ கொஞ்சம் நேரம் தெரிஞ்சிடும். போர் வந்து அந்த வடகிழக்கு மூலையில் போட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க? அந்த போர் 420 அடி ஆழம் போட்டிருக்காங்க. எதுவும் தண்ணி வந்துச்சு அதில்? 420 இல்லை, 1 கட்சி தண்ணி. எத்தனை அடியில் வந்துச்சு? அது 92 அடி. 92 அடியில் அவங்களுக்கு தண்ணி வந்திருக்கு. இப்போ கம்ப்ரஸருக்கு இப்போ ஏன்னா லாஸ்ட் இயர் இங்கே மழையே இல்லை, அதனால் அது இந்த வருஷம் ரொம்ப குறைவாக இருக்குது. மரம்னு பார்த்தா கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. இது முருங்கை மரம் தானே? முருங்கை வச்சுருக்காங்க. $300 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 1000 அடிக்குள்ளே 900 அடிக்கு மேலே இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வரும். இது வேற ஆள் கொடுத்தது, அது வேற ஆள் கொடுத்ததா? இந்த 2 பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கல, 2 ஒரே ஆள் கொடுத்ததா வெவ்வேறு ஆள்? இது 2 ஒரே ஆள் கொடுத்தது. ஒரே ஆள் கொடுத்ததா? அங்கே இருக்கு. சரி சரி சரி. 2 வெவ்வேறு சரத்தில் தான் கொடுத்துக்காரு. பார்ப்போம், தண்ணி அதில் இருக்கட்டும்னு வேண்டிக்கிடுவோம். இல்லை வேறு எங்கேயாவது ஒரு நல்ல பாயிண்ட் அமையணும். தண்ணி இருக்கும் சார், கண்டிப்பாக இருக்கும். இந்த 40 அடியோட நமக்கு ரிப்போர்ட் முடிஞ்சிடும். சரி சரி சரி. அடுத்த ஸ்கேனு அவரை இங்கே வர சொல்லிடணுண்ணே. இங்கேருந்து அங்கிட்டு போகணும். ஏன்னா இந்த ஆகாத ஏரியா கவர் ஆகணும்ல. முதல் ஸ்கேன் முடிஞ்சுது. இதில் அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்டர் கருவிலேருந்து 19வது மீட்டரில் ஒரு சின்ன ஈரம், அதாவது ஏறக்குறைய அவர் போர்வெலுடைய சரம் மேற்கு நோக்கி 100 அடிக்கு கீழே 1000 அடி ஸ்கேன் பண்ணியாச்சு. 100 அடிக்கு கீழே முறிவற்ற கருங்கல் பாறை, கடினப்பாறை. ஸோ 100 அடிக்கு கீழே இங்கே போர்வெல் போடுறதே வேஸ்ட்டு. நல்ல மழை பெஞ்சால் 100 அடிக்குள்ளே வரக்கூடிய சீபேஜ் வாட்டர் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ இந்த அவங்க ஏற்கனவே 2 இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. 2 இடம் அடையாளத்துலேயும் ஒன்றுமே இல்லை. அந்த போர்வெல் சாரம் இவங்க ஏற்கனவே போட்ட வடகிழக்கு போர்வெல் சாரம் தான் அப்படி மேற்கு நோக்கி வருது. ஒரு ஈரப்பதம், அது அந்த ஈரப்பதம் டச் ஆகி கீழே போனோம்னா புகையாக தான் போகும். முதல்ல கிழக்கு பகுதியில் முதல் ஸ்கேன் எடுத்தோம். 300 மீட்டர் ஆழத்துக்கு ஒன்றுமே அமையலை. இது 2வது ஸ்கேனு 35 மீட்டர் லென்த்து. இதுலேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. இது தேங்காயே கம்பா? ராடு வச்சு ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. அதை கவர் பண்ணி இடத்தினுடைய மேற்கு ஓரத்துக்கு வந்தாச்சு. 1.5 ஏக்கர் இடத்தினுடைய இது 2வது ஸ்கேனு. இப்போ அந்த ராடு வச்சு அடையாளம் வச்சுருக்க இடத்துல தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் 100 அடிக்கு கீழே எதுவுமே இல்லை. அவங்க 2 இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. 2லேயுமே அந்த 100 அடியில் வரக்கூடிய ஈரப்பதம் கூட கிடையாது. ஆனால் 100 அடி வரைக்கும் சிதைப்பாறை வரும். ஆனால் அது கீழே ஃபுல்லாக கருங்கல் பாறை, முறிவற்ற கருங்கல் பாறை, ஏறக்குறைய 1000 அடி வரை ஆழம் வரைக்கும். இந்த ரிசல்ட் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் தெரிஞ்சிடும். இது எத்தனை ஏக்கர் இடம்? இது 1.5 ஏக்கர் சார். இதுவும் 1.5 ஏக்கர். முதல் 1.5 ஏக்கரில் 2 ஸ்கேன் பார்த்து முடிச்சாச்சு. அதில் அவங்க முதல் ஸ்கேனில் 2 அடையாளம் ஏற்கனவே வச்சுருந்தாங்க. அதை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் அந்த 2 அடையாளத்துலையுமே ஒன்றும் இல்லைன்னு உறுதி செய்யப்பட்டிருக்கு. 100 அடிக்கில் ஒன்றும் இல்லை. அங்கே 2வது ஸ்கேனில் ஒரு அடையாளம் வச்சுருந்தாங்க. அதையும் இணைச்சி ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் 1000 அடிக்கு பார்த்ததில் 100 அடிக்கில் ஒன்றும் இல்லை. அவங்க வச்ச அடையாளத்துலேயும் ஒன்றும் கிடையாது. இது வேறு ஒரு பகுதி 1.5 ஏக்கர் இடம். அதில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கீங்க. இது என்னது, கம்பா தேங்காயா செயினா? இது ராடு மூலம் அங்கே அடையாளம் வச்சுருக்காங்க. இது 10 நிமிஷத்தில் அதில் தண்ணி இருக்கா இல்லைங்கிறது தெரிஞ்சிடும். இந்த பகுதி 40 மீட்டர் லென்த்துக்கு எங்கேயாவது தண்ணி இருந்தால் தெரிஞ்சிடும். அங்கே எத்தனை மீட்டர்? 300 மீட்டர் ஆழத்துக்கு பார்த்தோம். இங்கே 370 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணுறோம். ஏன்னா 300 மீட்டர் ஆழம் வரைக்கும் ஒன்றும் இல்லை. 100 அடிக்கு கீழே ஃபுல்லாக கருங்கல்லாக இருக்குது. அதனால் அவர் 370 மீட்டர் பகுதி சொல்லிட்டார். குறைந்தபட்சம் 1200 அடி பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காரு. அதாவது 370 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. வழக்கமாக இந்த மாதிரி நான் இங்கே தான் பார்ப்பேன். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடம்புலப்பட்ட ஏரியாவில் 400 மீட்ரு. முதல் தடவையாக சாத்தாமலை ஏரியாவில் 370 மீட்டருக்கு இப்போ ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு.
எப்படி இந்த 4வது ஸ்கேனில் வந்து ஒரு 60 to 70 ஒரு ஈரம் மட்டும் இருக்குது, மற்றபடி ஒன்றும் அடையாளம் இல்லை. 3வது ஸ்கேனில் மட்டும் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது வந்து 200 மீட்டரில் நல்ல பிரேக்கு காணப்படுது. அது பைப் லைன் பாதிப்பு இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா 2 அடிக்குள்ளே தான் பைப் லைன் கிடக்கு. அதே சரத்தில் மேற்க வந்து ஒரு போர் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது வந்து ஒரு 10 மீட்டர், அது 200 அடியில் வந்து தான் சொல்கிறாங்க. நமக்கு இங்கே 200 மீட்டர்னு காட்டுது. ஸோ ஒரு ஊற்று கட்டான உடனே அவங்க ஸ்டோரேஜுக்கு மட்டும் ஃபர்தராக ஒரு 100 அடி 200 அடி போட்டு நிப்பாட்டிக்கணும். இது 2வது 1.5 ஏக்கர் இடத்துல 3வது ஸ்கேனு, மொத்தத்தில் இது 5வது ஸ்கேனு. 370 மீட்டருக்கு ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு. இதுலேயும் ஒரு இடம் அந்த என்ட்ரன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்காங்க. இது தண்ணி குடத்தை தூக்கி எரிஞ்சு அடையாளம் வச்சாங்கண்ணா. பிளாஸ்டிக் குடத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அந்த குடத்தை தூக்கி எறிஞ்ச அடையாளம் வச்சுருக்காங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க என்ன கம்பி வச்சோ ஏதோ வச்சோ பார்த்து அடையாளம் வச்ச இடம் எதுவுமே தண்ணி இல்லைன்னு தான் நமக்கு ரிப்போர்ட் வந்துருக்கு. அவங்க அடையாளம் எதுலேயுமே தண்ணி இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வரல, தண்ணி இல்லாத தான் ரிப்போர்ட் வந்து. தூரத்தில் கணக்கில்லாத போர் போட்டு புகையாக கிடக்கு. இவருக்கு இது வரைக்கும் பார்த்ததில்ல, 100 அடிக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இங்கே இவங்க இந்த 1.5 ஏக்கரில் மட்டும் முதல்ல பார்த்தா, அதாவது 3வது ஸ்கேனில் மட்டும் 200 மீட்டர் ஆழத்தில் 2 பாயிண்ட் அடையாளம் வச்சுருக்கோம். 4வது ஸ்கேனில் 60 to 70 அடியில் லேசாக ஈரப்பதம், அது கிலோ ஃபுல்லாக கருங்கல் பாறை. 1200 அடி வரைக்கும் ஒன்றுமே இல்லை, முறிவு இல்லை. இது வரைக்கும் பார்த்ததில் 3வது ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் உருப்படியாக இருக்குது. இந்த 5வது ஸ்கேனு ரிப்போர்ட்டுக்கு சில நிமிடங்களில் தெரிய வந்துடும். இந்த 5வது ஸ்கேனில் 27.5 மீட்டரில் 200 மீட்டர் ஆழத்தில் ஒரு பிரேக்கு காணப்படுது. இங்கே 6.80 மீட்டரில் ஒரு பிரேக் காணப்படுது. அது சுமார் தான், 6.80 மீட்டரில் 27.5 மீட்டர் அடையாளம் ரொம்ப நல்லா இருக்குது. கீழே 200 மீட்டரில் நல்ல பிரேக்கு காணப்படுது. இந்த அங்கே வந்து மேற்க அந்த இடத்துக்கு நேரம் மேற்க 3 போர் போட்டிருக்காங்க. 400 அடி போட்டு ஃபெயிலியர் ஆகி கிடக்கு. ஸோ ரிப்போர்ட்டு 400 அடி வரைக்கும் ஒன்றுமே இல்லைன்னு தான் காட்டுது. 200 மீட்டர், அதாவது 600 to 700 அடியில் ஒரு பிரேக்கு காணப்படுது. எத்தனை ஏக்கர் இடம்? மொத்தமாக இந்த ஏரியா உங்களுக்கு 8 ஏக்கரா? எத்தனை போர் போட்டிருப்பீங்க? போர் எத்தனை? போர் நிறைய அப்பாருக்கும் நிறைய போட்டு வச்சுருக்காங்க. சரி. ஓடுறது ஒன்று தான் ஓடுது. அது எத்தனை அடி இப்போ ஆழம் போட்டிங்க? எத்தனை அடி தண்ணி வந்துச்சு? 200. அதிகம் போய் போட்டால் தெரியாது. நீங்கள் எதுவும் போடல, எல்லாம் அப்பா காலத்தில் போட்டது. 150 தண்ணி ஓடிச்சு. இது விஜயனூர். இவங்களுக்கு இது ஒரு ஸ்கேன் தானே பண்ணணும்? பண்ணுங்க. இது 125 மீட்டருக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது வந்து விஜயனூருங்கிற பகுதி, சாத்தாங்குளத்துக்கு தெற்க இருக்கு. இதெல்லாம் என்ன செடி இது? அத்திப்பழம். இதானா அத்திப்பழம்? திங்க தெரிஞ்சவங்களுக்கு அத்திப்பழ செடி இப்போ எப்படி இருக்குன்னு இப்போ தான் தெரியுது. அத்திப்பழத்தை பார்த்துக்காங்க. இதை பதப்படுத்தி விற்பனை பண்ணுறீங்களா, அப்படி கொடுத்துருவீங்களா? பழமாகவே கொடுத்துடலாம். ஆமாம். இது வடக்கிருந்து இது 2வது ஸ்கேனு. 250 மீட்டருக்கு இது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல்ல வந்து 125 மீட்டர் தான் ஸ்கேன் பண்ணோம். அது ஒன்றுமே அடையாளம் இல்லை. ஒரு பாயிண்ட்டு கூட மார்க் பண்ண முடியல. அதனால் இது வந்து 250 மீட்டருக்கு இது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு, 2வது ஸ்கேனு. இது ரமதாபுரம் தோப்புவில ரோடு தானே?
தெற்கு நோக்கி 3வது ஸ்கேனு 250 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. அந்த 2வது ஸ்கேன்லேயும் ஒன்றும் அடையாளம் வைக்கலை. 50 அடியில் மட்டும் ஒரு சின்ன ஈரம் இருக்குது. அதை நம்பி இந்த விவசாய இவ்வளோ நிலத்துக்கெல்லாம் நம்ம அதை நம்பி போட முடியாது. ஒரு வீட்டுக்கு தேவையான தண்ணி கூட அதில் வராது. அதனால் அதில் அடையாளம் வைக்கலை. இந்த ஏரியாவுக்கு நேராக மேற்க வந்து பார்க்கநேரி கோரி இருக்குது. ஆமாம், அதுக்கு அடுத்து ஆத்துக்குறிச்சி, இது எல்லாமே ரொம்ப டஃப்பான பெல்ட்டு தான். இந்த ஏரியா நம்ம இன்றைக்கி மத்தியானம் ஆய்வு பண்ணி செஞ்சுட்டு இருக்கிற இடம் கீழே பயங்கரமான கோரி இருக்குது. பயங்கரமான கோரியில் நல்ல கோரி விஷயத்தில் அவங்களாம் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. 150 வருஷமாக இருக்க தோட்டம். அது வந்து ஆற்றுப்படுகும் போது எப்போமாவது அதனுடைய இது ரீசார்ஜிங் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா 40 அடி நம்மளுக்கு இருக்கதானே தூரம் வந்துடுது இல்லையா, வர வர குறைஞ்சிரும். அதான் அந்த தோட்டம்லாம் பாருங்க. அதெல்லாம் ஆமாம், அதெல்லாம் ஆற்றக்கரையில் தானே இருக்குது. அதெல்லாம் அங்கே தள்ளி இவ்வளோ தூரம் ஆமாம், நம்பியார் இங்கேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும். அந்த பள்ளம் தான் ஆறு. அந்த ஆற்று படுகை ஃபுல்லாக நல்லா பசுமையாக இருக்குது. ஏன்னா அங்கே 40 அடி 60 அடிக்குள்ளே சிதைவு இருந்தாலே போதும், தண்ணி அதை பால் ஓடிட்டே இருக்கும். தெற்கு நோக்கி 4வது ஸ்கேனு 270 மீட்டர் ஆழம், 40 மீட்டருக்கான ரிப்போர்ட் கிடைக்கும். 3வது ஸ்கேனில் 1.25 மீட்டர் டிஸ்டன்ஸில் டிரான்ஸ்மிட்டர் கருவிலேருந்து 1.25 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 50 மீட்டர், அதாவது 50 அடி ஆழத்துலேருந்து 170-180 அடிக்குள்ளே ஓரளவுக்கு சுமாரான தண்ணி இருக்குது. அதில் வேறு ஒன்றுமே அதோட வாய்ப்பு இல்லைன்னா நம்ம அந்த போகிறதும் போட்டாகணும். மூணாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். ஏன்னா ஃபுல்லாக தென்னை வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக காப்பாற்றி ஆகணும். இந்த 4வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கு. 10வது மீட்டர் அடையாளம் அது ஆழத்தில் இருக்குது. 410 அடி குறைஞ்சபட்சம் போடணும். அடுத்து 22வது மீட்டரில் உள்ள அடையாளம் அது 50-60 மீட்டர் தான் இருக்குது. ஆனால் அதுவுமே குறைந்தபட்சம் 450 அடி போடலாம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் 4வது ஸ்கேனு பெஸ்ட்டு. 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இந்த 2 அடையாளம் தான் பார்த்ததில் பெஸ்ட் இடம் அடையாளம். இது தெற்கு நோக்கி 5வது ஸ்கேனு. 4வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது வரைக்கும் பார்த்த ஸ்கேனில் 4 ஸ்கேனில் 4வது ஸ்கேன் தான் பெஸ்ட்டு. 2 இடம் அடையாளம், ஒன்று டீப்பராக இருக்குது, ஒன்று மேலேயாக இருக்குது. ஆனால் எப்படினாலும் ரெண்டுமே குறைந்தபட்சம் 450 அடி போட்டால் நல்லது. ஸோ இந்த இடத்துக்கு தேவையான தண்ணியை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு 4வது ஸ்கேன் ரிசல்ட்டை பார்த்த பிறகு. இது 6வது ஸ்கேனு, தெற்கு நோக்கி 270 மீட்டர் ஆழம் ஸ்கேனு. 5வது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல. 5 ஸ்கேன் முடிவில் 4வது ஸ்கேனில் உள்ள 2 அடையாளம் முக்கியம். அதுக்கடுத்து 3வது ஸ்கேனில் ஒரு இடம் இருக்குது. இது தெற்கு நோக்கி 5வது ஸ்கேனு. 4வது ஸ்கேனில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது வரைக்கும் பார்த்த ஸ்கேனில் 4 ஸ்கேனில் 4வது ஸ்கேன் தான் பெஸ்ட்டு. 2 இடம் அடையாளம், ஒன்று டீப்பராக இருக்குது, ஒன்று மேலேயாக இருக்குது. ஆனால் எப்படினாலும் ரெண்டுமே குறைந்தபட்சம் 450 அடி போட்டால் நல்லது. ஸோ இந்த இடத்துக்கு தேவையான தண்ணியை உருவாக்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்திருக்கு 4வது ஸ்கேன் ரிசல்ட்டை பார்த்த பிறகு. இது 6வது ஸ்கேனு, தெற்கு நோக்கி 270 மீட்டர் ஆழம் ஸ்கேனு. 5வது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல. 5 ஸ்கேன் முடிவில் 4வது ஸ்கேனில் உள்ள 2 அடையாளம் முக்கியம். அதுக்கடுத்து 3வது ஸ்கேனில் ஒரு இடம் இருக்குது.
இது தெற்க நோக்கி 7வது ஸ்கேனு. இந்த 7வது ஸ்கேனில் தான் இந்த போர்வெல், அவங்களுடைய ஒரே போர்வெல் இங்கே இருக்குது. அதனுடைய தன்மை என்னங்கிறது தெரிஞ்சிடும். அது 250 அடி ஆழம்தான். இப்போ நம்ம 270 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கோம். இது 6வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அது வந்து 100 மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை 100 அடிக்கு கீழே எதிர்பார்க்கலாம். 100 அடியிலேருந்து 330 அடிக்குள்ளே அந்த பாயிண்ட்டு பிரேக் ஆகும். இது 8வது ஸ்கேனு, தெற்கு நோக்கி 270 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 7வது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கல. மேலே 100 அடிக்குள்ளே மட்டும் சுமாரான கசிவு தான் இருக்குது. அவர் போர்வெல்லில் மேலே கீழேயுமா 2 கசிவு இருக்குது. கசிவு தான் இன்றைக்கி நிலைமையில். ஆனால் அந்த ஒரு போர் தான் நல்லா ஓடி இருக்குது. இவ்வளோ 10 ஏக்கர் இடத்துக்கு இவ்வளோ தென்னை வச்சுருக்காங்க. அவ்வளோத்துக்கும் தண்ணி சப்ளை பண்ணியிருக்காது. இப்போமா கொஞ்சம் 1 மணி நேரம் உரம் போட்டு அது ஓட தண்ணி தான். 2 கசிவு இருக்குது அதில் போரில். ஸோ போர்வெல்லை விட பெட்டரான பாயிண்ட்டு நாங்கள் அடையாளம் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3-4 பாயிண்ட்டு. ஒன்பதாவது ஸ்கேன் இடத்தினுடைய மேற்கு ஓரத்தில் தென்மேற்கில் இருந்து டிரான்ஸ்பண்டர் கரை தென்மேற்கில் இருக்குது. தென்மேற்கில் இருந்து இங்கே 40 மீட்டருக்கான ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 270 மீட்டர் ஆழத்துக்கு. அங்கே 8வது ஸ்கேனில், அதாவது ஒரு 40 மீட்ரு அந்த தெற்கு வேலிக்கு முன்னாடியே அந்த 8வது ஸ்கேன் முடியுது. அதில் ஒரு இடமும் அடையாளம் வரல. பார்த்த ஸ்கேன்லேயே மோசமான ஸ்கேனு 8வது ஸ்கேன். ஒரு இடமும் அடையாளம் வைக்கல. அதுக்கு நேராக அந்த விடுபட்ட 40 மீட்ரு இங்கே தென்மேற்கு மூலையிலேருந்து 9வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 10வது ஸ்கேனு. அதாவது இதுக்கு நேர கிழக்கு வேலி ஓரத்தில் 4வது ஸ்கேன் பெஸ்ட்டு 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். அதுக்கு நேர மேற்க இடத்தினுடைய நடுப்பகுதியில் இது 10வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. 270 மீட்டர் ஆழத்துக்கு. தென்மேற்கு மூலையில் பார்த்த அந்த 9வது ஸ்கேனில் ஒன்றும் அடையாளம் வைக்கலை. 8வது ஸ்கேன்லேயும் அடையாளம் வைக்கலை. தென்மேற்கு மூலையில் பார்த்த மேற்கு வேலி ஓரத்தில் பார்த்ததுலேயும் அடையாளம் வைக்கலை. இப்போ இவ்வளோ இடம் பார்த்ததில் 4வது ஸ்கேன் தான் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு நேர மேற்க இடத்தினுடைய மத்திய பகுதியில் அதனுடைய தொடர்ச்சி இங்கே வந்தால் ரொம்ப சூப்பர். இது ஒரு நிலத்தடி ஆறு மாதிரி அது பிஹேவ் பண்ணுதுன்னு அர்த்தம். இது மருதகுளம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 260 அடிக்குள்ளே தண்ணி வரும். 2வது ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் வைக்கலை. இது சாத்தாங்குளம் தஞ்சை நகரம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை. இது ஒரு 3 இடம் அடையாளம் வச்சுருக்கு. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேல் 100 அடிக்குள்ளே. இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு 200 மீட்டருக்குள்ளே இருக்குது. இது மேல் 50-60 அடிக்குள்ளே உள்ள தண்ணி தான். இதுலேயும் ஒரு 200 மீட்டருக்குள்ளே ஒரு பாயிண்ட் அடையாளம் இருக்குது. இது விஜயனூரில் ஒரே ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 60 அடியிலேருந்து 200 அடிக்குள்ளே தண்ணி வரும். ராமதாபுரம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட் அடையாளம் இல்லை. 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு சுமாரான மேல் ஊற்று இருக்குது. இது 3வது ஸ்கேனு மேல் ஊற்று தான். 4வது ஸ்கேனில் தான் 2 இடம் சூப்பரான அடையாளம் இருக்குது. 2 இடம் இதில் தான் போர்வெல் போட பயந்துறேன். இதெல்லாம் மேல் கசிவு தான். 100 அடிக்குள்ளே உள்ள மேல் கசிவு. இது அவங்களுடைய இருக்கிற போர்வெல்லுடைய ரிப்போர்ட்டு. இதெல்லாம் ரொம்ப சுமார் அடையாளம் இல்லை. ஸோ ராமதாபுரத்தில் உள்ள வந்து 4வது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அவங்க 2 இடம் இருக்குது. அந்த 2 இடமும் 2 இடத்துல தெற்கு ஓரத்தில் உள்ள இடத்துல போர்வெல் போடலாம்.